நமக்கு கிடைச்ச மார்க்கம் இருக்கிறதே உலகத்துல யாருக்கும் கிடைக்கல, நிறைய மக்களுக்கு கிடைக்கல. இந்த இஸ்லாம் கிடைத்ததுக்காக வேண்டி பெரிய நியமத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டலாம். இதுக்கு நம்ம நின்று சேர்த்துருக்கோமா பாருங்க, என்னைக்காவது சிந்திச்சு பாருங்க. கையை தந்திருக்கான், எத்தனை பேர் கை இல்லாம இருக்கான். அதை பார்த்து நீங்க அல்லாஹ்வுக்கு என்றைக்காவது ரப்பே இந்த கையை தரப்போய் தான் எல்லா காரியங்களும் நடக்குது, எனக்கு நன்றி செலுத்திருக்கோமா, கண்ணீர் விட்டுருக்கோமா? நம்ம அல்லாஹ் போடுற எப்படி இருக்கும் தெரியுமா? செல்வத்தை தந்தா போடுவோம், செழிப்பை தந்தா புகழுவோம், சுகத்தை தந்தா புகழுவோம், மகிழ்ச்சியை தந்தா புகழுவோம், பதவியை தந்தா புகழுவோம், பட்டத்தை தந்தா புகழுவோம். ஆனா அப்படி இல்லை. தாவூத் இஸ்லாம் நீங்க நன்றி செலுத்தினார் லாஸீதன்னக்கும், கேட்காமலே மேலும் மேலும் தருவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னார். தொடர்ச்சியாக 3 இரவு சாப்பிட்டதே இல்லை. இது யாருக்காக இருக்குமா? ஒரு அஜரத்தா இருந்தாலும் ஒன்று கொடுப்பாங்க. அருமைக்குரியவர்களே, இது சாதாரண ஒரு நாள் 2 நாள் இல்லையா? மதீனால வந்ததிலிருந்து ஹத்தா குபில ரசூலுல்லாஹ், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் பிரியும். அருமைக்குரியவர்களே, கண்ணீர் வரலையா? யார் மகத்தான நபி? யார் இவ்வுலகத்து சிறந்த தலைவர்? யார் மறுமையிலே சிறந்த நபிமார்களுக்கெல்லாம் வழிகாட்டி? யார் மறுமையிலே ஷஃபாத்துக்குரியவர்? யார் மறுமையிலே முதலிடம் படைக்கக்கூடியவர்? மாநபி, ஆட்சி தலைவர், ஆன்மீக தலைவர். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புனிதமிக்க ஜும்மாவுடைய ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு இபாதத்து ஷுக்ர், நன்றி செலுத்துவதே ஒரு வணக்கம். நன்றி செலுத்தணும்னா அல்லாஹ்வுக்கு. இந்த தலைப்பில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது என்று பார்க்க இருக்கிறோம். இன்ன மின் அஜலில் மகாமாத்தில் உபூதியா, வணக்கத்தில் உயர்ந்த நிலையில் உள்ளது மகாமு ஷுக்குர், அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக இருப்பது தான். இபாதத்தும் ஜலீலா, அதுதான் மகத்தான இபாதத். இபாதத்திலே பெரிய இபாதத், அது மகத்தான இபாதத். குர்பத்துன் இலல்லா, அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கும் அதீமா, மிக பிரமாண்டமான நெருக்கத்தை அல்லாஹ்வுக்கும் நமக்கும் அடியாருக்கும் மத்தியில் தொடர்பு ஏற்படுத்தும். அஸ்ஸலல்லாஹு அலா அஹ்லி, யார் யாரெல்லாம் உலகத்தில் அல்லாஹ்வை புகழ்கிறார்களோ அல்லாஹ் உலகத்திலேயும் புகழ்கிறான், மறுமையிலையும் நன்றி பாராட்டுகிறான் அந்த மக்களுக்கு. அன்பியாய் வாவுலியாய், அல்லாஹ்வை அதிகமாக உலகத்தில் புகழ்ந்தவர் யார் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய நபிமார்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய அவுலியா உள்ளாக்கள், இறைநேச செல்வர்கள். நான் சென்ற ஜும்மாக்கள்ல சொல்லியிருக்கேன், இறைநேச செல்வர்கள் நாமும் அடங்குவோம். நம்ம இறைநேச செல்வர்கள் நம்ம அடங்கலன்னு சொன்னா யார் இடத்துல போயிடுவோம்? ஷைத்தானுடைய நண்பராக போயிடுவோம் என்று குர்ஆன் 2 பேரை தான் வர்ணிக்குது. ஒன்று அவுலியாவுக்காக இருப்பான், இன்னொன்று அவுலியாவு ஷைத்தானா இருப்பான். ஷைத்தானுடைய நண்பன், இறைவனுடைய நேசன். நீங்க இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம்,
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இதை பல்வேறு தலைப்புல பேசியிருப்போம். இது அவுகாஃப் தந்ததுனால இதை எடுத்து பேசுறோம். ஒயின் தஅது நிஅமத் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நிஅமத்தை என்ன நாடினால் 1 2 3 4 அப்படி என்ன நாடினால், அல்லாஹ்வுடைய அருட்கொடை நீங்க என்ன நாடினால் லா துஹ்சுஹா, அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொன்னா, ஒரு காலம் எண்ணி முடியாது, வரவேற்கொண்டே கொண்டு வர முடியாது. ஒவ்வொரு நியமத்தும் புதுசா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு என்னைக்காவது சிந்திச்சுக்கோமா, குர்ஆன் சொல்லி காட்டுது நமக்கு கிடைச்ச மார்க்கம் இருக்கிறத உலகத்துல யாருக்கும் கிடைக்கல, நிறைய மக்களுக்கு கிடைக்கல, மாற்று மத சகோதரர்களுக்கு இந்த மார்க்கம் கிடைக்கல, சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த மார்க்கத்துக்காக, இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தீனை நமக்கு தந்ததுக்காக வேண்டி, நம்மளை தேர்ந்தெடுத்ததுக்காக வேண்டி நன்றி செலுத்தணுமா. அல்லாஹ் அதை நியமத்தாக குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இந்த இஸ்லாம் நமக்கு கிடைச்சிருக்கிறத, நமக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தானே உலகத்துல, இந்த இஸ்லாத்துல பிறக்கவே செய்தானே. சிலர்கள் அல்லாஹ்வுடைய கருணையினால் இஸ்லாத்துல ஏற்றுக்கொண்டவர்களும் இந்த பள்ளிவாசல்ல உண்டு, ஜும்மாவுக்கு வர்றாங்க, பெரிய பாக்கியசாலிகள் தான். நம்ம அம்மாவுடைய வயிற்றிலேயே அப்படியே பிறக்க செய்தாங்க. ஆனா எல்லாத்தையும் உலகத்துல பிறக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்களாக தான் பிறக்கிறாங்க. அவங்க பெற்றோர்கள் தான் அவங்க எப்படி இருக்காங்களோ, இந்துவா இருந்தா, கிறிஸ்துவரா இருந்தா, நஸ்ரானியா இருந்தா, இப்படி மாத்திடுறாங்க. அல்லாஹ் தஆலா நம்ம பெரும்பாதி முஸ்லீம்களுடைய வயிற்றிலே பிறக்க செய்திருக்கான். இந்த இஸ்லாம் கிடைத்ததுக்காக வேண்டி பெரிய நியமத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டலாம். இதுக்கு நம்ம நன்றி செலுத்திருக்கோமா பாருங்க, என்னைக்காவது சிந்திச்சு பாருங்க. நம்ம ஒன்னே நன்றி செலுத்துவோம். பொருளாதாரம் கிடைச்சா, காரு கிடைச்சா, வாகனம் கிடைச்சா, வீடு கிடைச்சா, நகை கிடைச்சா, நட்டு கிடைச்சா, தோப்பு கிடைச்சா, இதுக்கு மட்டும்தான் நம்ம நியமத்தா பார்க்குறோம். ஹிதாயத் இருக்குது, எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த ஹிதாயத் இருக்க போய் தான் நம்ம பள்ளியாசம் நம்ம உட்காந்துருக்கோம். எவ்வளோ பேர் ஹிதாயத்து இல்லாமல் உலகத்தில் நம்ம நாட்டிலே பார்க்குறோமே, இந்த நேர்வழி எவ்வளோ பெரிய பாக்கியம். அதுலேயும் குறிப்பாக தௌஹீத், ஏகத்துவம் கிடைக்காம இன்னைக்கு கபரை வணங்குற ஒரு கூட்டம் இருக்குது, மரணித்தவர்களை வணங்குற கூட்டம் இருக்குது. இது முஸ்லீம்கள்னு சொல்லியிருக்கிறோம். ஆனா மிருகங்களை வணங்குறான், பாம்பை வணங்குறான், விஷகத்தை வணங்குறான், பெருச்சாலியை வணங்குறான், மோசமான கழுதையை வணங்குறான், இப்படியாக கல்லை வணங்குறான், மரத்தை வணங்குறான், மட்டையை வணங்குறான், உயிரற்றவர்களை வணங்குறான், உயிர் உள்ளவனை வணங்குறான். அதுல இருந்து ரப்புல் ஆலமீன் நம்மளை காப்பாத்துறானே, அது எவ்வளவு பெரிய நியமத்து. என்னைக்கு நன்றி செலுத்திருக்கோம், அதனால தானே கண்ணியம் பெற்றிருக்கோம். இல்லைன்னா நாம வேற மாதிரி கோலத்துல காட்சியில நம்ம இருந்திருப்போம். ரப்புல் ஆலமீன் பாதுகாத்தானே. இப்படியா நியமத்தை கொண்டு செல்கிறோம். நான் இந்த ஹிதாயத்து கிடைச்சது, இந்த இஸ்லாம் கிடைச்சது, இந்த தீனு கிடைச்சது. இது எப்படி சொல்லி காட்டுறாங்க தெரியுமா? முத்தஸிலில் ஆகிரா, இந்த கயிறு எங்க போய் சேருது தெரியுமா? மறுமையில போய் நிக்குது. அருந்து விடாம இருந்தாங்கன்னா மறுமையில நிக்குது. உலகத்தில் உள்ள நியமத்து உங்க பொருளாதாரம்னா நீங்க மூத்தான பொண்ணை மரணிச்ச உடனே போயிடும். அது காரா இருக்கட்டும், வாகனமா இருக்கட்டும், அல்லாஹ் நமக்கு தந்த நல்ல சாலிகான மனைவிமார்களா இருக்கட்டும், எவ்வளவு சொத்துகளா இருக்கட்டும், உலகத்துல என்ன செஞ்சிடும், போட்டு போயிடுவோம். ஆனா இந்த ஹிதாயத், இந்த தீன், இந்த இஸ்லாம், இந்த தௌஹீத் முத்தஸிலில் இலல் ஆகிரா, மர்மை வரைக்கும் அருந்து விடாம நம்மளை கொண்டு நிம்மதியா சேர்த்துது. சென்ற வாரம் ஜும்மால சொன்னது போல அல்ஹம்துலில்லாஹ் என்று சொர்க்கத்தில் நுழையக்கூடிய அளவுக்கு சேர்த்து. இது ஒரு பெரிய புகழ். அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா ரசூலை தந்தான். ஏனையவர்களுக்கு வழிகாட்டி இல்லையே, வேதங்களும் அவங்களுக்கு இல்லையே, அதனால மூட நம்பிக்கை வாழ்கிறார்கள், அதனால சடங்கு சம்பிரதாயங்கள் செய்கிறார்கள், அதனாலே தானே உலகம் என்ன போக்குகிறார்கள் போகிறார்கள். ஆனா அல்லாஹ் ஒரு ரசூலை தந்தான். என்னைக்கா நினைச்சு பார்த்துருக்கோமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு தந்திருக்கான். அவங்க நமக்கு எல்லா விஷயத்திலும் வழிகாட்டியா இருக்காங்க. மகத்தான குர்ஆனை தந்தான் அவங்க மூலமா. அதை பார்த்து நம்ம வாழ்க்கையை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், சீர்படுத்திக் கொள்கிறோம். இப்படியாக நியமத்தை எண்ணிக்கொண்டே போகலாம். லாஹிரம் ஓ பாத்தினன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, நியமத்தை அல்லாஹ் தஆலா வெளிரங்கமான நியமத்தை தந்திருக்கான். உறுப்புகள்லாம் வெளிரங்கமா தெரியுது, உள்ரங்கமான நியமத்து இருக்குது, எவ்வளோ இருக்குது உள்ளுக்குள்ள. ஆனால் இப்படியாக அல்லாஹ் தந்திருக்காங்க. பாருங்களேன், நம்ம அடிக்கடி சொல்லுவோம், கையை தந்திருக்கான். எத்தனை பேர் கை இல்லாமல் இருக்கான். அதை பார்த்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு என்றைக்காவது ரப்பே இந்த கையை தரப்போய் தான் எல்லா காரியங்களும் நடக்குது, எனக்கு நன்றி செலுத்திருக்கோமா, கண்ணீர் விட்டுருக்கோமா? கண்ணை தந்திருக்கான். எத்தனை பேர் கண் இல்லாமல் இருக்காங்க. உலகத்தில் யாராலும் இந்த மருத்துவத்தாலும் கொடுக்க முடியுதா? வாங்க முடியுமா? அல்லாஹ்வோட அசலை வாங்க முடியுமா? எவ்வளோ கோடீஸ்வரனாக இருந்தாலும் வாங்க முடியுமா? கண்ணை கொண்டு பொறுத்தினாலும் அது இயற்கை கண்ணுக்கு ஈடாகுமா? கண்ணை தந்துருக்கான். அவன் கண் இல்லாமல் எவ்வளோ பேர் தடுமாற்றிருக்காங்க. அதை பார்க்கும்போது அல்லாஹ்வுக்கு என்ன செய்யணும், நீங்கள் சுக்குர் செய்யணும். காது இருக்குது, நிறைய பேருக்கு செவிடர்களாக இருக்காங்க.
கால் இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க, தவழ்ந்து போகிறாங்க. அதனால் செவி புலனை தந்தான் அல்லாஹ், கேட்கக்கூடிய தன்மையை தந்தான், பார்வையை தந்தான், உள்ளத்தை தந்தான். ஹார்ட்லாம் நல்ல மாதிரியா இயங்குது. என்ன இந்த நியமத்தை நினைக்கல, கோடிக்கணக்கான நியமத்தை நம்மளுடைய உடம்புல இருக்குது. ஹார்ட் ஒழுங்காக இது பண்ணனா, வேறு ஹார்ட்டை மாற்றணும்னு சொன்னோன்னா 30 லட்ச ரூபா கேட்குறாங்க. இன்னும் அதுக்கு மேலேயும் கேட்குறாங்க. பட்டியலில் காத்திருப்பு பட்டியலில் இருக்கணுமா, அதுக்குள்ளே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயிரை வச்சிடணும். இதெல்லாம் நம்ம அன்றாட மருத்துவத்தில் பார்க்குறோம். எனவே அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் முத்தாய்ப்பா சொல்லி காட்டுகிறான், ஒமா பிக்கும் மின் நிஅமத்தின், உங்கள்கிட்ட என்னென்ன நிஅமத்து எல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தும் ஃபமின் அல்லாஹ், யாரும் புறத்தில் உள்ளது, அல்லாஹ்வின் புறத்தில் உள்ளது. நினைக்கிறோமா? இன்னைக்கு உங்களுக்கு நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது, மாஷா அல்லாஹ், நல்ல உத்தியோகத்தில் இருக்கணும்னு வைங்களேன். அல்லாஹ் போதுமான அளவுக்கு இங்கே நமக்கு நல்ல நிறைவாக்கலாம். அதனால தான் நம்ம இந்த நாட்டை தேடி வர்றோம். அல்லாஹ் இங்கே நியமத்தை உருவாக்காட்டா, பெட்ரோல் போன்றது உருவாக்காட்டா, நம்ம என்ன செஞ்சிருப்போம்? நமக்கு திறமையை வச்சு படித்தோம், நம்ம அறிவை வைத்து வந்தோம், நம்முடைய படிப்பை வைத்து வந்தோம், நம்முடைய உழைப்பை வைத்து வந்தோம் அப்படின்னு நினைக்கிறதே தவறு. இவைகள்லாம் காரண காரியங்கள். ஆனால் உண்மையிலே ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்த நியமத் அவன் புறத்திலிருந்து வந்தது என்பதை நினைக்கும் பொழுது எப்படி சொல்லணும்னா, சுக்ரானல் லிசான், நாவால நன்றி சொல்லணும். அல்லாஹ்வுக்கு எவ்வளோ நன்றி செலுத்தணும். சுக்ருல் ஜனான், உடலால நன்றி செலுத்தணும். வல் கல்பு, உள்ளத்தால என்ன செய்யணும், நன்றி செலுத்தணும். சுக்ருல் அமல், அமலால நன்றி செலுத்தணும். அதான் தொழுகிறோமே, நோன்பு வைக்கிறோமே, ஜகாத்து கொடுக்குறோமே, ஹஜ்ஜி செய்கிறோமே, இது போன்ற வணக்கங்கள் செய்கிறோம். எனவே அருமைக்குரியவர்களே, இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். நபிமார்களை பார்த்து நிறைய சொல்றான். அதுல ஒன்றுதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். நமக்கு தெரியும், உன்னதமிக்க நபி. அல்லாஹ் சொல்வான், இஅமலு, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இஅமலு ஆல தாவூத, தாவூதுடைய குடும்பத்தார்களே, இஅமலு செயல்படுங்கள், ஷுக்ரா, அல்லாஹ்வுக்கு நன்றி பாராட்ட செயல்படுங்கள். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் நிறுத்தல அந்த வசனத்துல. கலீலும் மின் இபாதிய ஷுக்கூர், உலகத்தில் நன்றி எனக்கு கூறக்கூடியவர்கள், நன்றி செலுத்தக்கூடியவர்கள், உடலாலோ உறுப்புகளாலோ நாவாலோ செய்யக்கூடிய சுருப்பமானவர்களே என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சிந்திச்சு பாருங்க. நீங்க நினைக்கலாம், நான் தொழுகிறேனே, 5 நேரம் தொழுகிறேனே, நோன்பு வச்சிருக்கேனே, நோன்பு வைத்தேனே, ரமதான்ல ஜகாத்து கொடுத்தேனே, ஹஜ்ஜி செஞ்சிருக்கேன், உம்ரா செஞ்சிருக்கேனே, இவைகள் தனி. இது அல்லாம செய்யணுமா? இங்க பாருங்களேன், தக்பீர் கட்டி இருந்து கவனிச்சு பாருங்களேன், சலாம் வாங்கும் வரை பெரும்பதி அல்லாஹ் போடுவதா தான் இருக்கு. சனா என்று சொல்றோமே, அல்லாஹ்வும் பாய் சொல்றீங்களே, வஜ்ஜஹத் என்று சொல்றோமே, சுப்ஹானக்கல்லாஹ் என்று சொல்றோமே, 3 ஏதோ ஒன்று ஓதிக்கிறோமே, அது என்ன சனா? அல்லாஹ் போடுறது. சலாம் வாங்குற வரைக்கும் அல்லாஹ் போடு. இந்த புகழ் பத்தாதான். அதனாலே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்கள் மூலமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. தன்னை சொல்லாமல் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் சொல்றதுனால இந்த வசனத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம் சொல்லுவாங்க. கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொன்னாங்க, அஹப்பு ஸலா, அல்லாஹ்வுக்கு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் விருப்பமான தொழுகை என்ன தொழுகை தெரியுமா? சலாத்து தாவூத, தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய தொழுகை. புகாரி முஸ்லிம்ல வருது, தமிழில் பார்க்கலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தொழுனாங்க? வயகூமு சுலுசுஹு, இரவில் 3 பகுதியில் ஒரு பகுதியில் நின்றுவாங்களாம். 6 பகுதியாச்சு ஒரு பகுதியில் தூங்குவாங்களாம். இரவு தொழுகை சொல்லுது. நம்ம பார்வையில தஹஜ்ஜுத் தொழுகை சொல்லுது. ஃபரதை பற்றி பேசலை, நமக்கு ஃபரதை எடுத்துட்டு எடுக்கும். இப்படியாக செஞ்சாங்க. அதனால தான் அல்லாஹ் நன்றி பாராட்டினா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பற்றி அல்லாஹ் பேசுகிறான். நோம்பு எப்படி வைப்பாங்க? அல்லாஹ்வுக்கு விருப்பமான நோம்பு என்ன? சுன்னத்தான நோம்புல கான யசூமு யோமன், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் நோம்பு வைப்பாங்க. இஃப்திரு யோமன், ஒரு நாள் என்ன செய்வாங்க? நோம்பை விட்டுருவாங்க. இப்படி செய்கிறது அல்லாஹ் புகழ்றான். ரசூலுல்லாஹ் பெரிய புகழாக அவர்களை பாராட்டுறாங்க. இப்படியாக குர்ஆன்ல எடுத்து பாருங்களேன். கால ஸல்லல்லாஹு அல்லாஹ் தஆலா அல்லாஹ் சொல்றான், அந்நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஃபி ஹமீதல்லாஹ், அல்லாஹ் ரொம்ப புகழ்வாங்க. அல்லாஹ் சனா அலை, நீண்ட நாள் வாழ்ந்தாங்கல்ல, ஃபி குல்லி ஹாலின், எல்லா நிலையும் போடுவாங்க. இஸ்திம்ரான், தொடர்ச்சியாக போடுவாங்க. நம்ம அல்லாஹ் போடுற எப்படி இருக்குன்னு தெரியுமா? செல்வத்தை தந்தா போடுவோம், செழிப்பை தந்தா புகழுவோம், சுகத்தை தந்தா புகழுவோம், மகிழ்ச்சியை தந்தா புகழுவோம், பதவியை தந்தா புகழுவோம், பட்டத்தை தந்தா புகழுவோம். ஆனா அப்படி இல்லை. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சவாவுன் ஃபிஸ் ஸர்ராய் வல் ضراய், இன்பத்திலையும் துன்பத்திலையும் அல்லாஹ் புகழுவாங்க.
அதை நபிமாருடைய பண்பு. அது சுன்னா நம்ம பின்பற்றணும். ஃபி மத்தாமிஹி, சாப்பிடும்போது அல்லாஹ் புகழ்ந்துருவாங்களாம். நீங்கள் பேசிட்டே சாப்பிட்றோம். இன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிடும்போது இந்த பாக்கெட்டில் வச்சுருக்கோம் 5 தினார் போட்டு நெட்டு ஓட்டுறோமே, அதை பார்த்துட்டு தான் சாப்பிட்றோம். அவ்வளோ அளவுக்கு நமக்கு நேரம் இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையில் இங்கே நிற்கிறோம், யோக்கியமாக பேச முடியாது. அதனால் நீங்கள் விமர்சனம் என்பது எல்லாருடைய தான். நம்ம திருந்தத்துக்காண்டி பேசணும். ஓ மஷ்ரபி, குடிக்கும் போது அல்லாஹ் புகழ்வாங்களாம். ஓ மல்பசி, ஆடை அணியும் போது அல்லாஹ் புகழ்வாங்களாம். கடைசியாக பாருங்க, அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, சூரத்து ஹூதுன்னு நினைக்கிறேன், ஃபிஸ் சஃபீனா, வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டவன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னோட ஈமான், யார் அவங்களோட ஈமான் கொண்டவங்க கொஞ்சம் பேர் சொல்கிறான். அல்லாஹ் அவங்கள காப்பாற்றினாங்கல்ல, அவங்கள காப்பாற்றும் போது அவங்களும் சேர்ந்து போனாங்கல்ல. வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டது பெரிய நீண்ட சம்பவம் குர்ஆன்ல. அதில் என்ன சொன்னாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது என்ன சொல்கிறான்? வகால, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இருக்கப்போ மக்களே ஏறுங்க, ஆபத்து வரப்போகுது, ஈமான் கொள்ளாத ஆபத்து வரப்போகுது, இருக்கப்போ ஃபீஹா, இந்த கப்பலில் ஏறுங்க, பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல்லி ஏறுங்க. பிஸ்மில்லாஹி வ மஜ்ரீஹா வ முர்ஸஹா, குர்ஆன்ல வருது. அல்லாஹ்வுடைய பரக்கத்தினால அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல்லி ஏறுங்க. இது ஓடுவதும் நிற்குவதும் அல்லாஹ்வுடைய திருநாமத்தாலே இருக்கிறது. இப்படி நன்றி செலுத்தினாங்க. அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய கலீலை பற்றி அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நன்றி செலுத்தினாங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, ஷாக்கிரல் லிஅன்உமிஹி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அருள்கொடைக்கு நன்றி செலுத்துவாங்க. லிஅன்உமிஹிக்கு உலமாக்கள், தஃசீர் உலமாக்கள் சொல்றாங்க தெரியுமா, கொஞ்சமா நியமத்து கிடைச்சாலும் நன்றி செலுத்துவாங்களாம். பெரிய அளவு கிடைக்காது, கொஞ்சமா கிடைச்சாலும் நன்றி செலுத்துவாங்களாம். எப்படிலாம் நன்றி செலுத்தினாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது சொல்றான், அல்லதி ஹலகனி ஃபஹுவ யஹ்தீன். என்னைக்கா நினைச்சு பார்த்துருக்கோமா சகோதரர்களே? அல்லதி ஹலகனி ஃபஹுவ யஹ்தீன். அவங்க போடுவாங்களாம் அல்லாஹ்வே, என்னை அவன்தான் படைத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போடுவாங்களாம், ஃபஹுவ யஹ்தீன், அவனே எனக்கு நேர்வழி காட்டுகிறான். ஒல்லதி யுத்இமுனி, அவன்தான் எனக்கு உணவளிக்கிறான். எத்தனை என்று சொன்னால் ஒயஸ்கீன், அவன்தான் நீர் போட்டுவான். ஒய்தா மரித்து, நான் நோயுற்றால் யஷ்ஃபீன், எந்த மருந்தோ எந்த மருத்துவரோ எதுவுமே செய்ய முடியாது, அவன்தான் எனக்கு நிவாரணம் தருவான். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புகழ்ந்தாங்களாம். எனவே அருமைக்குரியவர்களே, இந்த மாதிரி புகழ வேண்டும் அல்லாஹ்வை. இது குர்ஆன் நமக்கு நடத்தக்கூடிய பாடம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்லும் பொழுது, நிஅமல்லாஹி அலைஹி தத்ரா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நியமத்து கொட்டோ என்று கொட்டியது, பெரிய பாக்கியம் கிடைச்சது. ஆலா ஹாதா மின் ஃபضل ரப்பி, இது எல்லாருக்கும் தெரியும். வீட்டை கட்டினா தலைவாசல்ல போடுவோம், வாகனம் வாங்கினா, கார் வாங்கினா முன்பின் எழுதுவோம், இதே மாதிரி எல்லாத்துலையும் எழுதுவோம். பெண்கள் இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் ஆபரணத்தை நிறைய கொடுத்துங்கன்னா அதுல கூட அவங்க எழுதுவாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, ஆதாம் என்பது ரப்பி, அல்லாஹ் தந்த செல்வத்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது என்னுடைய ரட்சகனுடைய அருள்படை. எப்படி சொன்னாங்க தெரியுமா? லி யபுலுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர், என்னை சோதிப்பதற்காக வேண்டி தந்திருக்கிறானா, நான் நன்றி உள்ளவனா இருக்கிறானா நன்றி கெட்டவனா இருக்கிறானா பார்க்க தான் தந்திருக்கிறான். ஒமன் ஷக்கர, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஒமன் ஷக்கர, எவன் நன்றி செலுத்துறானோ ஃபைன்னமா யஷ்குரு நஃப்ஸி, தனக்கு தான் நன்றி செலுத்தினான். அல்லாஹ்வுக்கு எந்த அந்தஸ்து நீ செலுத்தினால உயர போறதில்லை, நீ செலுத்தாம இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அந்தஸ்து கீழே தாழ போறதில்லை என்ற செய்தியை அவங்க சொன்னாங்க. எனவே அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் தந்த நியமத்துக்கு நீ நன்றி செலுத்தினாதான் அல்லாஹ் நமக்கு அதாவு செய்யாம இருப்பானா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், சூரத்து நிசால சொல்லி காட்டுறான், மாயஃபஅலுல்லாஹு பி அதாபிக்கும் இன் ஷக்கர்தும், நீங்க நன்றி செலுத்தினா உங்களுக்கு ஏன்பா நான் வேதனை தரப்போகிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரஹ்மான் சொல்லி காட்டுகிறான், சூரத் இப்ராஹிம்ல சொல்லி காட்டுகிறான், ல இன் ஷக்கர்தும், நீங்க நன்றி செலுத்தினா லஅஸீதன்னகும், கேட்காமலே மேலும் மேலும் தருவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். வேலையில இடையூறு வராது, பிரச்சனை வராது, நிரந்தரமான ஆரோக்கியம் கிடைக்கும் என்று ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில சொல்லி காட்டக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். எனவே அருமைக்குரியவர்களே, நபிமார்கள் செய்தார்கள், சஹாபாக்கள் செய்தார்கள், வலியுல்லாக்கள் செய்தார்கள், சித்திகள் செய்தார்கள். என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களா ஆனார்கள். என்று சொன்னால் இறுதியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடிச்சுக்கிறேன், நமக்கு தண்டனை முடிச்சுக்கிறோம். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துடுவோம், யகூமு மினல் லைலி, தஹஜ்ஜத் தொழுகை தொழுவாங்க. நீங்கள் தஹஜ்ஜத்துன்னு சொன்னாஞ்சதான், சலாத்துல் லைலுன்னு சொன்னாஞ்சதான், இரவு தொழுகைன்னு சொன்னாஞ்சதான், நீங்கள் நோம்புல தொழக்கூடிய தராவின்னு சொன்னாஞ்சதான், எல்லாத்துலேயும் ஒன்று தான். நீங்கள் ஹதீஸ்ல விடிய தேடி பார்த்தாலும் விடிய தேடி பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். சதாகாலம் தொழுனாங்க. நம்ம ரமதானில் தொழுகிறோம், ரமதானில் மறுவிட்டப்பட்டதுனால. இதில் வேற பெரிய விஸ்திரம் என்னன்னு சொன்னா, இமாம் ரொம்ப நேரம் நின்று தொழுகைக்கு தயாராக இருப்பார், மாமுமா நிற்க முடியாது. என்ன செய்யணும்? ஃபரது துளியாக இருந்தாலும் சுன்ன துளியாக இருந்தாலும் என்ன செய்யணும்?
சேரை போட்டு உட்காந்து தொழுவணும். இது இல்லை என்னால் நிற்க முடியாதா, நீ நிற்காது, உனக்கு சக்தி தான் நிற்காது. சுருக்கமாக இது நம்முடைய பழக்கம். இது சரியில்லை. நம்ம ஒன்று தோரணையினாலும் சொல்லலாம், அதிகாரத்தினாலும் சொல்லலாம். இது மார்க்கம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் சதாகாலம் நின்று வணங்குவார், தஹஜ்ஜுத் தொழுவாங்க. எந்த அளவுக்கு சொன்னா ஹத்தா ததஃபத்தர கதமாஹு, 1000 தடவை அந்த ஹதீஸ் நம்ம சொல்லியிருக்கோம். ஹத்தா ததஃபத்தர கதமாஹு, கால் வீங்குற அளவுக்கு நின்று வணங்குவாங்க. அருமை மனைவி, பாசமுள்ள மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, லிம்ம தஸ்னஉ ஹாதா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்தூதரை ஏன் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வணங்குறீங்க? வகத் கஃபரல்லாஹு மா தகத்தம் மின் தன்பிக வ மா தஅஹர், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான் சூரத்துல் ஃபத்ஹிலே, முன் சென்ற பாவங்களும் பின் சென்ற பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது, ஏன் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வணங்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறார். முன் சென்ற பாவத்துக்கு தஃசீருடைய மார்க்க என்ன சொல்வாங்கன்னா, இப்போ ரசூலுல்லாஹ் வாழ்ந்துருக்காங்க வைங்களேன், இதுக்கு முன்னால் உள்ள வருஷம் இப்போ இது வரக்கூடியது அல்லது ரசூலுல்லாஹ் இஸ்லாத்துக்கு வர நபுவத்துக்கு முன்னால் உள்ளது, நபியா ஆகிறதுக்கு முன்னால் அல்லது நபுவத்துக்கு பின்னால் உள்ளது, அப்படி தஃசீருடைய மார்க்க சொல்லுவாங்க. முன் சென்ற பாவங்கள் பின் சென்ற பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டதே. அப்படி சொன்ன உடனே மனைவி இடத்துல என்ன சொன்னாங்க தெரியுமா? அது நமக்கும் பதில். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃபலா உஹிப்பு அன் அகூன அப்தன் ஷகூரா, அல்லாஹ் தந்த நிஅமத்துக்கு நன்றி உள்ளவனா ஆகக்கூடாதா? நன்றி உள்ளவனா ஆகணும் என்று நான் பிரியப்படுகிறேன், ஆசைப்படுகிறேன்னு சொன்னாங்க. எப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி வாழ்க்கை இந்த பள்ளிவாசல்ல ஒரு ஆளுக்கு இருந்திருக்காது. புகாரி முஸ்லிம்கள் மடக்கி மடக்கி வருகிறது. கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை படித்து பாருங்கள், நீங்கள் 1000 தடவை கேட்டு கண்ணீர் வெட்டிப்பீர்கள். மாஷபி ஆல் முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வைராச்சம் சாப்பிட்டதே இல்லை. முந்து கல்மல் மதீனா, மதீனாவுக்கு வந்ததிலிருந்து மின் துஆமி புர்ரி, கோதுமை ரொட்டி சாப்பிட்டதே இல்லை. சலாச ரயானின் திபான், தொடர்ச்சியாக 3 இரவு சாப்பிட்டதே இல்லை. இது யாருக்காவது இருக்குமா? ஒரு அஜரதா இருந்தாலும் கொடுப்பாங்க. அருமைக்குரியவர்களே, சாதாரண ஒரு நாள் 2 நாள் மதீனால வந்ததிலிருந்து ஹத்தா குபில ரசூலுல்லாஹ், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் பிரியும். அருமைக்குரியவர்களே, கண்ணீர் வரலையா? நன்றி செலுத்தினாங்களா இல்லையா? கால் வீங்கிற அளவுக்கு வாங்கினார்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் ஒரு கட்டத்தில் சுருடி காட்டுறாங்க, அல்லாஹும்ம என்னுடைய இறைவா இஜ்அல் ரிஸ்க ஆல முஹம்மதின் கூத்தா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்கு போதுமான அளவுக்கு உணவு தாயா அல்லாஹ். யார் மகத்தான நபி, யார் இவ்வுலகத்து சிறந்த தலைவர், யார் மறுமையிலே சிறந்த நபிமார்களுக்கெல்லாம் வழிகாட்டி, யார் மறுமையிலே ஷஃபாத்துக்குரியவர், யார் மறுமையிலே முதலிடம் படைக்கக்கூடியவர், மாநபி, ஆட்சி தலைவர், ஆன்மீக தலைவர். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், அப்புறம் ரசூலுல்லாஹ் அள்ளிவாரி கொடுத்தாங்கன்னு சொல்றீங்களே, மக்கள் தரக்கூடிய நேரத்தில் அதை கொடுத்துருவாங்க, வைக்க மாட்டாங்க என்ற செய்தியை நாம் பார்க்குறோம். அதனால தான் தஹஜ்ஜுடைய இதில் சஜ்தான்னு சொல்லுவாங்கன்னா, அல்லாஹும்ம லா வஹ்சிஸ்னா கமா அஸ்ரைத அலா நஃப்ஸி, அல்லாஹ்வே உன்னை மற்றிட்டு உன்னை புகழவே முடியாது, நீ உன்னை எப்படியெல்லாம் புகழ்ந்தாயோ அனைத்து புகழும் உண்டாகும், எல்லா புகழும் சொன்ன மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்க முடியல. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அல்லாஹும்ம என்னுடைய லா வஹ்சிஸ்னா, உன்னை மற்றிட்டு கூற முடியாது, எண்ணி கூற முடியாது, சனான் அலைக்க, நீ உன்னை எப்படி எப்பெல்லாம் கமா அஸ்ரைத அலா நஃப்ஸி, உன்னை எப்படி எப்படியெல்லாம் புகழ்ந்தாங்க அனைத்து புகழும் உனக்கு உண்டாகட்டும் என்று தஹஜ்ஜத்தில் அழுத வண்ணமாக கேட்டாங்க. எப்படிப்பட்ட நபி? ரிஸ்க்கு விசீனமாக மௌத்தா வரையும் கிடைக்கல. அருமைக்குரிய நன்றி உள்ள அடியானாக இருந்து மரணிக்கக்கூடிய தௌஃபீக் வல்ல ரஹ்மான் அவருக்கும் தருவான். எனக்கு முதல்வன் நன்றி வாக்குத்தவான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அருமைக்குரியவர்களே, ஷக்கரத்தும் லாஸீதன்னகும், நன்றி உள்ள அடியான் ஆகிறதுக்கு நாம் ஒன்றும் இது பண்ண முடியாது, அல்லாஹ் உதவி செய்யணும். ஜும்மாவுக்கு வரக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மனசு தந்த போய் தான் நேரத்தோடு வந்து உட்காந்துருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் பாக்கியம் பெற்றவளாக ஆகிட்டோம். அதில் ஏனைய பள்ளியில் 7 நிமிஷத்துலேயே முடிச்சிடுவாங்க. மாஷா அல்லாஹ் இங்கே நிரப்பமாக உட்காந்து ஒரு நாளாவது நன்மையை கேட்குறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் சில சஹாபாக்கள் மீது பாசம் கொண்டவங்க தான் இருந்தாங்க, கடுமையான பாசம் கொண்டாங்க. அதில் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. முஆத் எந்த அளவுக்கு நேசித்தாங்கன்னு சொன்னா, முஆத் வாகனத்தில் இருக்காங்க, ரசூலுல்லாஹ் கீழே நிற்கிறாங்க, பேசுவாங்க ரசூல். அந்த அளவுக்கு ரசூல் முஆத் மீது ரசூலுல்லாஹ் முஹப்பத் வச்சாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனுக்கு அனுப்புறாங்க, அதிகாரியை அனுப்புறாங்க, கவர்னர் அனுப்புறாங்க, யார்த்தையும் சொல்லல, முஆத சொல்றாங்க. ஆனா முஆத் வாகனத்தில் இருக்காங்க, ரசூலுல்லாஹ் கீழே நிற்கிறாங்க.
சொல்றாங்க, யா முஆதே, இந்த ஆண்டுக்கு பின்னால் என்னை நீ சந்திக்க முடியாது, என்னுடைய கபரை ரௌதாவை பட்டு தான் சந்திக்க முடியும் சொன்ன உடனே முஆத் குழந்தை மாதிரி தேம்பி தேம்பி அழுதார் என்ற செய்தியெல்லாம் சய்யான ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப அழுகும்போது சொன்னாங்க, என்னை நாளை மறுமையில என்னை நினைக்கக்கூடியவர்கள் தக்குவாதாரிகள் இறைச்சவர்கள் எங்க இருந்தாலும் யாரா இருந்தாலும் நெருங்குவார்கள் என்று சொல்லி ஆறுதலை சொல்லி அனுப்புறாங்க. அந்த முஆதை பார்த்து சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக, யா முஆத் இன்னி லஉஹிப்புக, உன்னை நேசிக்கிறேன் உன்னை நேசிக்கிறேன் 2 தடவை சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபகால ஊசிக, உனக்கு நான் வசியத் செய்கிறேன் உபதேசம் செய்கிறேன், யா முஆத் லா ததஅன்ன ஃபீ துபரி குல்லி ஸலாத்தின், ஒவ்வொரு தொழுகையில் என்ன சொன்னா, சலாம் வாங்கிறதுக்கு முன்னால, அத்தஹியாத்து ஓதியதற்கு பின்னால, சலவாத்து ஓதியதற்கு பின்னால ஒரு நாள் விட்டுறாத ஓதுவதே. அல்லாஹும்ம என்னுடைய இறைவா ஐன்னி, எனக்கு நீ உதவி செய்வாயாக, அலா திக்ரிக்க, உன்னை நினைவுக்குவதற்கும், ஒஷ்குரிக்க, உனக்கு நன்றி செலுத்துவதற்கும், ஹுஸ்னி இபாதத்திற்கு, அழகிய முறையில் வணக்கம் செய்வதற்கும். முஆதுக்கு தனிப்பட்ட முறையில் பாசத்தால் கற்றுக் கொடுத்தாங்க. அந்த முஆத் அந்த அளவுக்கு நேசிச்சாங்க. ஏன்னா நாம ரசூலை நேசிக்கிறது வேற, ரசூல் எம்மை நேசிக்கிறது வேற. முஆத் அந்த அளவுக்கு பாசத்தோடு நேசிச்சாங்க. காரணம் என்ன? முஆத் அந்த அளவுக்கு மார்க்கத்தில் பிடிப்புள்ளவர். எனவே அருமைக்குரியவர்களே, இந்த மாதிரி துவாக்களை செய்வோம். செஞ்சு நாளை மறுமையிலையும் அல்லா இடத்துல சிறந்தவர்கள் ஆகும். உலகத்தில் மட்டும் சிறந்தவர்களாக பிரச்சனை இல்லை, மறுமையில் ஆகிறது தான் பெரிய பாக்கியம். எனவே அருமைக்குரியவர்களே, கடைசி வரைக்கும் அல்லாவுக்கு எப்படி எப்படியெல்லாம் நன்றி உள்ள மனிதராக இருக்க முடியுமோ, நன்றி எப்படி எப்படியெல்லாம் வாயால் சொல்ல முடியுமோ, சுஜூதில் எப்படி செய்து காட்டினார்களோ, உடலான உழைப்பாளர் எப்படி சொல்லி காட்டினார்களோ, அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம்ம யாவருக்கும் ரஹ்மான் தருவானா என கூறி என்னுடைய ஹுத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. شكرا ربي شكرا هديت قلبي